திடீரென கூட்டணி விலகல், அதுக்கான காரணங்கள் நிறைய நீங்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாலும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக காரணம் தான் உந்தி தள்ளியது. என்ன மட்டும் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறதால சட்டமன்றத்தில் அந்த நடத்தி விதம் இருக்குல்ல, இன்னைக்கு சீட்டு கிடைக்கல அதனால வேல்முருகன் நிக்கல அப்படின்னு தானே வந்து நிக்குது. இல்லை, இந்த எண்ணிக்கை வந்து என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் இத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இது ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை, இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராகிய நீங்கள் ஆளணும், அமைச்சர்களை நீங்கள் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்களா சட்டமன்றத்தில்? ஒரு முதலமைச்சர்கிட்ட இருந்து வந்த ஒரே ஒரு வேண்டுகோளுக்காக உடனே நான் வந்து திரும்ப அவருடைய அழைப்பை ஏற்று நான் அந்த கூட்டணியில் சேருவேங்கிறது நிச்சயமா சாத்தியங்களே. நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். களம் 2026 இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்க போகக்கூடிய நபர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள். இன்றைய அரசியல் சூழலில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய நபர் திரு வேல்முருகன். அவரிடம் பல்வேறு கேள்விகளை உங்கள் சார்பாக முன்வைக்க இருக்கிறோம். அவரை நிகழ்ச்சிக்கு உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் பல திருப்பங்களை கொடுக்குது அப்படின்னா அதில் முதல் திருப்பம் போட்டு வச்சது திரு வேல்முருகன். திடீரென கூட்டணி விலகல், அதுக்கான காரணங்கள் நிறைய நீங்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாலும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இல்லை ரொம்ப குறிப்பாக இந்த காரணம் தான் உந்தி தள்ளியது அந்த முடிவுக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அதாவது உங்களுக்கு தெரியும், தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து கட்சியின் சார்பாகவோ எடுக்கப்பட்ட போராட்டங்களும் சரி, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக எடுக்கப்பட்ட அனைத்து போராட்டங்களையும் நீங்கள் நேரடியாகவும் களத்திற்கு வந்து நீங்கள் சார்ந்த பத்திரிகை செய்தி நிறுவனங்களுக்கு நீங்கள் செய்தி அனுப்பியிருக்கிறீங்க. அப்போ எந்த ஒரு மிக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தமிழ் சமூகத்தின் கோரிக்கைகளை வைத்து நான் கடந்த 15 ஆண்டு காலமாக போராடி வருகிறேனோ, அந்த அத்தனை பிரச்சனைகளை குறித்தும் இந்த 5 ஆண்டுகளாக நான் பேச எழுந்தபோதும் சரி, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த போதும் சரி, ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்த போதும் சரி, அங்கு எனக்கு கொடுக்கப்பட்ட குடைச்சல் என்பது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இது எல்லாம் வந்து ஒரு கொள்கையில் சமரசமற்று நான் நின்றது வந்து திமுகவுடைய அரசு ரசிக்கவில்லை. என்ன மட்டும் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறதால சட்டமன்றத்தில் அந்த நடத்தி விதம் இருக்குல்ல, அது ரொம்ப இல்லை. நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பட்டியலிடுறீங்க. ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் எழக்கூடிய கேள்வி தான். 15 ஆண்டு கால தமிழக வாழ்வுரிமை கட்சி பயணம்னால அதுக்கு முன்னாடி இருந்தே நீண்ட அடி அரசியல் அனுபவம் உள்ள ஒரு நபர் திமுக சின்னத்தில் நிற்கும்போது இதெல்லாம் வரும் அப்படின்னு நிற்கும்போது உங்களுக்கு தெரியலையா? இல்லை, நான் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாங்கள் 89 பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்குவதற்கு முன்பு திமுக என்கிற இந்த மாபெரும் அரசியல் இயக்கத்தை தென்னார்காடு மாவட்டத்தில் கட்டி அமைத்து வலுப்பெறுவதிலே என்னுடைய உறவுகள் அல்லது என்னுடைய இரத்த வழி உறவுகள்லாம் வந்து மிகப்பெரிய பங்காற்றியிருக்காங்க. அதனால் நானும் திமுகவில் இருந்தேன். என்னுடைய சகோதரர் திமுகவில் இளைஞர்களில் பொறுப்பில் இருந்தார். எங்களுடைய பெரியப்பா சித்தப்பாலாம் ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட அவைத்தலைவர்கள், இந்த மாதிரி கௌரவமான பதவி இருந்தாங்க. அப்போ எங்களை வந்து ஒரு திமுக குடும்பம் தான் நாங்கள், பாமக தொடங்குவதற்கு முன்பு வர. அதனால் எனக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எனக்கு ஒரு 30 ஆண்டுகால நட்பு இருக்குது. கலைஞர் அவர்களும் என்னை எப்போயுமே நேரம் கொடுத்து சந்திக்க மாட்டார். எப்போ வருமானம் வீட்டுக்கு போய் சந்திக்கக்கூடிய அந்த உரிமை அந்த குடும்பம் எனக்கு இருந்துச்சு. இன்றைக்கும் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அன்றைக்கி முதலமைச்சர் அப்படி எதிர்வினை ஆற்றினது இந்த 5 ஆண்டு காலம். நீங்கள் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை குறித்து நான் பேசும்போதும் சரி, ஹைட்ரோ கார்பன் மீத்தேவுக்கு பேசும்போது அதுதான் நாங்கள் என்னுடைய கேள்வி NLC பிரச்சனைக்காக நீங்கள் பேசுனது எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது. ஆனால் ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு இருக்கும்ல, நம்மளுடைய சின்னத்தில் இருக்கிறார், அப்ப நமக்கானவரா நிற்பாரு, நம்மளோட இருப்பாரு. ஒருவேளை தனியாக கேட்க வேண்டிய கோரிக்கையில் பொதுவெளியில் வைத்தது வேல்முருகன் பண்ண தப்புன்னு திமுக புரிஞ்சுக்கணும். இல்லை, அது திமுகவுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா நான் மாண்புமிகு இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரோட நான் வந்து ஏற்கனவே 10 ஆண்டு காலம் சட்டப்பேரவையில் பணியாற்றிருக்கிறேன். அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது பணியாற்றிருக்கிறேன், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது பணியாற்றிருக்கிறேன், துணை முதலமைச்சராக இருக்கும்போது நான் பணியாற்றிருக்கிறேன். அதனால் அவருக்கு நான் வேல்முருகனா இப்படி தான் சமரசம் செய்துக்க மாட்டேன். அது தலைவர் கலைஞராக இருந்தாலும் நேராக வாதாடுவோம், குரல் கொடுப்போம், உயர்த்தி பேசுவோம், உணர்ச்சி வசகரமாக பேசுவான்றது எல்லாருக்குமே தெரியும். கலைஞரே என்ன ஒரு முறை நீ வேல்முருகன் இல்லையா தூள் முருகையான்னு சொன்னார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களை என்னை கூப்பிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்களே, என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஆங்கிலத்தில் சொன்னாங்க, இத்தனை செகண்ட்ஸில் இத்தனை வார்த்தைகள் வந்து அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக வந்து உங்கள் வார்த்தை இதெல்லாம் யாராலையும் முடியாதெல்லாம் உங்களுக்கு பெரிய காட் இஸ் எ கிஃப்ட் அப்படின்றத ஒரு ஆங்கிலத்தில் சொல்லி என்ன அவங்களும் பாராட்டிருக்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் என்னை வந்து அந்த ஃப்ரீடம், கலைஞர் கொடுத்த ஃப்ரீடம், ஜெயலலிதா எதிராக இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜெயலலிதா அம்மையார்கிட்ட இந்த மணல் குவாரி அரசுரிமை ஆக்கிறது என்னுடைய விவாதம், அவங்களுக்கு எனக்கு நிறைய சண்டை நடந்துச்சு. அதேமாதிரி குடிநீர் சேகரிப்பு திட்டத்துக்கு ஒரு ஆலோசனைக்கு முதல் நாள் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க
செக் டேம் கட்டணும்னு நான் சொல்லும்போது அவங்க வந்து இல்லை அது பூகம்பம் வரும் அப்படின்ட்டாங்க முதல் நாள். அப்புறம் நான் அவங்களுக்கு போய் ப்ரீஃப் பண்ணி சொன்ன உடனே மறுநாளே அதை மாற்றிக்கிட்டாங்க. அன்பு சகோதரர் வேல்முருகன் சொன்னதை உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிஸ்டர் சிங் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு நிறைய அணைகள் கேட்டிருக்காருன்னு நிறைய பத்திரிகை ரிப்போர்ட் ஆகிருக்குன்னு ரிப்போர்ட்டோட போனோடனே மறுநாள் ஆற்றி தான் அவங்க அதை அறிவித்தாங்க. அப்போ இது இதில் நான் வந்து எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு கான்ட்ராக்ட் கேட்டோ இல்லை ஏதாவது எனக்கு 4 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டோ இல்லை ஏதாவது உயர்ந்த பதவிகள் கேட்டோ அதில் எங்களுக்கான முரண்பாடுகள் இல்லை. நான் கேட்டது எல்லாமே இந்த தமிழ் சமூகத்திற்கானது தான். இல்லை, உங்கள் கோரிக்கை எல்லாத்தையுமே முழுசாக புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இன்னைக்கு பொதுவெளியில் நடக்கிற விவாதம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் வேல்முருகன் போராடினதெல்லாம் ஒரு பக்கம் போய் இன்னைக்கு சீட்டு கிடைக்கல, அதனால வேல்முருகன் நிக்கல அப்படின்னு தானே வந்து நிக்குது. அப்போ அரசியலில் மிக முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது முடிவை விட எடுக்கும் நேரம் முக்கியமானது இல்லை. அப்ப இந்த முடிவை பிற்காலத்துல நீங்க வந்து வந்த சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியேற்ற சில மாதங்களிலே சில ஆண்டுகளிலே அப்படி ஒரு முடிவு எடுத்த அவங்க ஏத்துக்கல. அதுக்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகள் அது எதுவுமே வரலாறு நிக்காதுல்ல. இன்னைக்கு என்ன டாக், ஒரு லேமன் ஒரு சாமானிய மக்கள் பார்வையில் அது வந்து மனச்சாட்சி 3 சீட்டு கேட்டாரு வேல்முருகன், குடுக்கல, வெளியே போயிட்டாரு. அப்படிதானே வரும். இப்ப நான் சொன்ன இந்த பேர்லாம் இருக்குல்ல, இவங்க மனச்சாட்சியோட நாளைக்கு ஓய்வு பெற்றுட்டு ஏதாவது புத்தகத்துக்கு எழுதுனாங்கன்னா திரு செம்மல் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக ஒரு எழுத்தாளராக மனச்சாட்சியோட வேல்முருகன் இப்படிலாம் தொலைக்காட்சியில் சொல்கிறாரு, ஒரு ஆப்த ரெக்கார்டா இதெல்லாம் சட்டமன்றத்தில் உங்களுக்கு வேல்முருகன் நடந்துச்சா, உங்கள் வீட்டுக்கு வந்து இப்படி சொன்னார் அப்படின்னு நீங்கள் நேர அண்ணனையோ நான் சொன்ன மூத்த தலைவர்களே கேட்டு தெரிஞ்சிங்க. நான் என்றைக்குமே பொய் பேச மாட்டேன். ஏன்னா நான் ஒரு போராளி இயக்கத்திலேருந்து சின்ன வயசில் நினைவு தெரிந்த காலத்திலேருந்து நான் அரசியல் களத்தில் இருக்கிறேன். எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலேருந்து மாணவராக என்ன சொல்லுவாங்க, கால் சட்டை போட்டுக்கிட்டு தவழ்ந்து எழுந்து நடந்த காலத்தில். ஏன்னா என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் திரு பண்டுட்டியார், போராகன் போன்ற ராமசாமி படையாச்சர், கோவிந்தசாமி கச்சரான்னு சொல்லி பெரிய ஆளுமையில் கடலூர் மாவட்டத்தில் உருவானாங்க. ஒரு விதத்தில் என்னுடைய உறவினர்கள், எங்கள் ஊருக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்ட்டு அவங்களெல்லாம் பார்த்து அவங்க காரில் வரும்போது அதிகாரி போகிறது அதை பார்த்து நான் வந்த ஆள். அதனால் அரசியலை வந்து நான் கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்க, கிராமத்தில் ஒரு ஆள் சொல்லுவாங்க, எப்போ பரவாயில்ல இப்போ அரசியலை கரைச்சி குடிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, தமிழ்நாட்டுடைய இந்த முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜரை தவிர்த்து அதுக்கு பிறகு வந்த எல்லாரோடையும் நான் நேராக பழகியிருக்கேன், எல்லாரோடையும் போய் பேசியிருக்கிறேன், எல்லாரோடையும் நான் பணியாற்றியிருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து அவ்வளவு உண்மைக்கு மாறான பொய்யான தகவலை மீடியா வெளிச்சத்துக்கு, புகழ் வெளிச்சத்துக்கு சொல்லணும், பரபரப்புக்கு அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. இப்போ பரபரப்பு சொல்கிறதா இருந்தால் நான் போய் இந்த மாதிரி எனக்கு பதவியே வேணாம், நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு வெளியே வந்து சொல்லிட்டு போகிறேன். ஆனால் உங்கள் ப்ரெஸ் மீட்டில் ஒரு 1 லைனில் அதிகாரிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைச்சாங்கன்னு சொன்னீங்க. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனால் இந்த அஷூரன்ஸ் கமிட்டி ட்ரிப்பு இந்த ஆண்டுகளில் பல குழுக்கள், சட்டமன்ற குழுக்கள் போயிருந்தாலும் உங்களுடையது அதிகமாக லைம்லைட்டுக்கு வந்துச்சு. அந்த இடத்துல அதிகாரிகளுடைய ஈகோவை ரொம்ப வேல்முருகன் ஹர்ட். கண்டிப்பாக எனக்கு என்னென்னா, நான் இப்போ என்னுடைய கூட்டத்துக்கு டிஜிபி வரலன்னா அடுத்த நிமிஷம் நான் டிஜிபியை சம்மன் பண்ணிவிடுவேன். சில எஸ்பிக்கு ஆஜராக மாட்டாங்க, கமிட்டியில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே இருப்பாங்க, எஸ்பி ஆஃபீஸில் ரெஸ்ட் ரூம் இருக்கும், அங்கே ரெஸ்ட் ரூமில் படுத்துப்பாங்க. இதை எனக்கு தெரிஞ்ச அட்டாச்மெண்ட் மூலிமா நான் கேட்டுப்பேன், எஸ்பி சீட்டில் தான் சார் இருக்கிறேன், நான் கமிட்டியாலாம் வர முடியாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறார் சார் அப்படின்னு அந்த செய்தி எனக்கு வந்துடும். வந்தவுடனே நான் கலெக்டர்கிட்ட நான் ஆர்டர் போடுவேன். டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்னும் 10 நிமிடத்திற்குள் இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸ் எவ்வளோ தூரம்னு கேட்பேன். 5 நிமிஷம் தான் சார்பாங்க. 10 நிமிடத்திற்குள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குழு முன் ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு உள்துறை செயலாளருக்கு இக்குழு பரிந்துரை செய்கிறது அப்படின்பேன். அப்போ குழுவில் எல்லா கட்சி எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, யாருமே அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிட்டு தான் நான் அந்த இறுதி உத்தரவு பிறப்பிப்பேன். இது எல்லாம் நான் அதிரடியாக செஞ்சது, இது அத்தனையும் அதிரடியாக செஞ்சது, எல்லாம் ரிப்போர்ட் ஆகிருக்கு, இப்போ யூடியூப்பில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எல்லாம் யாருக்கு நல்ல பேர்? இந்த நிர்வாகத்திற்கு நல்ல பேர். நிர்வாகத்துக்கு நல்ல பேர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இந்த அரசுக்கு நல்ல பேர். ஆனா அந்த நிர்வாகத்தில் நடக்கிற சீர்கேடுகளை, தவறுகளை ஒரு அனைத்து கட்சி குழு கொண்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினுடைய குழு போய் ஒரு ஏன்று கேள்வி கேட்டு நடவடிக்கை எடுத்து 15,000 உறுதிமொழிகளை, கிட்டத்தட்ட 12,000 உறுதிமொழிகளை கிளியர் செய்து அவங்களாம் அப்படி அந்த மேலே போக அந்த கமிட்டிக்கு அதை ஹானர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கீழே இருக்கிற எஸ்பி லெவலில் இருக்கிறவங்க, கலெக்டர் லெவலில் இருக்கிறவங்க, டிஆர்ஓ லெவலில் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் அதை என்னடா ஒரு எம்எல்ஏ இவர் அப்படின்ற மாதிரி அந்த டோன். ஆனால் அதை உடைச்ச தமிழ்நாடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய முன்னுதாரணங்கள் நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியல, இந்த ஆவின் பூத்து நடந்துச்சு, ஆவின்ல பால் ஊழல் நடந்துச்சு இல்ல, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல. நான் தான் அதை கண்டுபிடிச்சேன். நிறைய அந்த டிப்டி டைரக்டர் நான் தான் சஸ்பெண்ட் பண்ணேன், முதல் முறையா நான் தான் அதை கண்டுபிடிச்சேன். நிறைய இன்சிடென்ட்ஸ் அந்த அஷூரன்ஸ் இது என்னன்னாக்கா, இது 2 ஆட்சியிலும் நான் செஞ்சிருக்கிறேன். அதிமுக ஆட்சியிலும் பொது நிறுவனங்கள் குழு தலைவராக தம்பிதுரை அம்மா அவர்கள் நியமிச்சு அவர் சீனியர் கிட்ட வர முடியாதுல அந்த கமிட்டியை நான் பண்ணினேன். அப்போ ஜெயலலிதா மேலே என்னை அனுமதிச்சாங்க, தலைவர் கலைஞரை என்னை அனுமதிச்சார். ஆனால் இந்த அரசாங்கமும் என்னை அனுமதிச்சு, அதெல்லாம் நான் எந்த குற்றமும் சொல்ல மாட்டேன். எந்த முதலமைச்சருடைய செயலாளரோ என்னை தொடர்பு கொண்டு அதை செய்யாதீங்க வேல்முருகன், இதை செய்யாதீங்க வேல்முருகன் சொல்லலாம். கரண்ட் எலக்டோரல் பாலிடிக்ஸ் இந்த விஷயத்துக்குள்ள நம்ம வந்தோம் அப்படின்னா, கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிறது இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. நிறைய கட்சிகள், பல கட்சிகள் இணைப்பு, இன்னும் சொல்லப்போனால் சில கட்சிகள் எதிர்நிலையிலிருந்து திடீரென இங்கே வந்த நிலை கட்சிகளுக்கு கூட இன்றைக்கி வாய்ப்பு தரப்பட்டிருக்கும் போது, இந்த முடிவுக்கு பின்னான பரிசீலனைகளில்
ஏதாவது ஒரு இடத்தில் இந்த நம்பரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு திரு வேல்முருகன் நினைக்கிறாரா, இல்ல அந்த எண்ணிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயோ செம்மல், உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்ன்ற பதவியே எனக்கு வேண்டாம், நம்ம வந்து மாற்று அரசியலுக்கே போயிடலாமான்ற அடிப்படையில் தான் நான் ஏற்கனவே முடிவெடுத்தேன். அப்படி முடிவெடுத்தானே நான் வந்து என் பதவியை ராஜினாமா. உங்க முடிவு அப்படின்னா இந்த எண்ணிக்கை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த எண்ணிக்கை வந்து என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து, நாம் தமிழர் கட்சியிலிருந்தும், பச்சை தமிழகம் திரு சுப உதயகுமாரன் போன்றவர்கள், திரு வெற்றிக்குமாரன் போன்றவர்கள், திரு புதுக்கோட்டை தனசேகரன் போன்ற போராளி தலைமைகள் என் கூட இருக்காங்க. நம்முடைய புகழேந்தி மாறன் போன்றவர்கள், அதே மாதிரி என்னோடு இந்த கட்சியை வளர்த்து எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்த தலைமை செயலர் கனல் கண்ணம் போன்றவர்கள், வேணுகோபால் போன்றவர்கள், திருமதி முத்துலட்சுமி வீரப்பன் போன்றவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியில் வன்னியர் சங்க துணைத் தலைவராக இணைப்புச் செயலராக இருந்த என்னுடைய சகோதரர்கள் எல்லாமே நாங்கள் அரசியல் குடும்பம், அதிலே ஊறி அதிலே திளைத்து விவசாயம் அரசியலை தவிர வேறு எங்களுக்கு தொழில் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னை நம்பி வந்த அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு 2 இடமாச்சும் ஒரு 3 இடமாச்சும் வாங்கி அவர்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி அழகு பார்க்கணும் என்னுடைய விருப்பம். அதனால் நான் ஏற்கனவே எடுத்த முடிவு தான். அடுத்த முறை எனக்கு 2 சீட்டு கொடுத்தாலும் 3 சீட்டு கொடுத்தாலும் 1 சீட்டு கொடுத்தா கூட நான் நிற்க மாட்டேன். உங்களில் ஒருவர் யாரோ நீங்கள் தயாராகிடுங்க அப்படின்றத நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் கட்சியினுடைய உயர்நிலைக் குழுவில் செயற்குழுவில் நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த முடிவை நாங்கள் எடுப்பதற்கு எத்தனை முறை நான் வந்து ஆய்வு கூட்டம் நடத்திருப்பேன், எத்தனை முறை வீடியோ கான்ஃபரன்ஸில் நான் வந்து அவங்களோட பேசியிருப்பேன் என்பதெல்லாம் என் கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ எனக்கு என்ன வலி அப்படின்னா, நமக்கு இந்த தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு சமீப காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளும் எனக்கு வலியை கொடுத்துருக்கு. இல்லை, அப்படி ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறதுனால தான் ப்ரெஸ் மீட்லேயே திரு வேல்முருகன் திமுக கூட்டணி விலகுறேன், ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு. அதுதான் என்னுடைய கொள்கை பிடிப்பு. பாரதிய ஜனதா ஒரு தலைமை ஏற்றிருக்கிற மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற முற்போக்கு சக்திகளால் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு தலைமையோடு சேர்ந்து இணைந்து எப்படி நான் தேர்தலை எதிர்கொள்ள முடியும்? இவ்வளவு அரசியல் பேசி, தமிழ் தேசிய அரசியல் பேசிட்டு, தமிழருக்கான அரசியல் பேசிட்டு, முற்போக்கு அரசியல் பேசிட்டு, தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை என்னுடைய அலுவலகத்துக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு, நீங்கள் வந்து ஐயன் திருவள்ளுவர் படத்தை மாட்டிக்கொண்டு, தந்தை பெரியார் படத்தை மாட்டிக்கொண்டு, அம்பேத்கர் படத்தை மாட்டிக்கொண்டு, கார்ல் மார்க்ஸ் படத்தை மாட்டிக்கொண்டு, நான் எப்படி சாவர்கருடைய படத்துக்கு பின்னாடி போய் அமர முடியும்? பட்டேல் சிலைக்கு பின்னாடி நான் போய் நிற்க முடியும்? அப்போ அது இயல்பாகவே என் ரத்தத்தில் ஊறி. ஒருவேளை என்னுடைய இந்த நான் எடுத்திருக்கிற இந்த நிலையான உறுதியான நிலைப்பாட்டின் கூடாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சி தடைபடுகிறது என்று சொன்னால், நான் என்னுடைய தலைமைக்குள்ள சொன்னேன், நான் இந்த 5 ஆண்டு காலம் நான் வந்து விலகிக்கிறேன். ஆனால் 50 ஆண்டு கால தமிழக அரசு நான் முடிச்சிடுறேன். நீங்கள் வந்து கட்சி தலைமை நீங்கள் கூடி இந்த கட்சி வளர்ச்சிக்கு உரிய முடிவு எதுவாக இருந்தாலும் கட்சியினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு இணங்க இந்த கட்சி நீங்கள் நடத்துங்க, நான் வெறும் ஃபவுண்டர் லீடராக மட்டும் நான் இருக்கிறேன் அப்படின்னு கூட நான் என் தலைமை குழுக்கு அதிகாரத்தை கொடுத்தேன். நான் இதெல்லாம் வந்து பொய்யா நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. இல்லை, என்னடா இது மூத்த நீங்க சொல்றதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு. அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு அவர் வந்த பேட்டர்ன் வந்து அவர் எப்பயுமே நிக்கல, அது தொடர்ச்சியாக அவர் அப்படியே வந்தார். ஆனா நீங்க ஒரு 15 ஆண்டு காலம் இந்த சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை இருந்துட்டு அதற்கு அடுத்த கட்ட தலைவர்கள் இன்னும் நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாமே பொட்டன்ஷியல் லீடர்ஸ் தான் உங்கள்ட்ட இருக்கிறவங்க. ஆனா அவங்க இன்னும் மக்கள் மத்தியில நீங்க பிரபலப்படுத்த வேண்டிய அது மாதிரி நிறைய தேவைகள் இருக்குல்ல? இல்லை, தேவைகள் இருக்குது, அதை நான் உணர்றேன். நான் கட்சி 2011 வெளியே வந்து நான் தொடங்குறேன் 12. இதோட இந்த பீரியட் வந்துச்சுனாக்கா 15 ஆண்டு முடிஞ்சிச்சு. திரும்ப ஒரு முறை நான் எம்எல்ஏ வருதுன்னா 20 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ 20 ஆண்டு காலமும் ஒரு கட்சியில் ஒருவர் மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக திரும்ப ஆவதற்காகத்தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டதா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நானே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவுடன் பல கேள்விகளை நான் அடுக்கியிருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகள் யாரும் ஒருத்தவங்க எம்எல்ஏ ஆகலை, எம்பி ஆகலை. ஐயா குடும்பத்திலேருந்து ஐயாவுடைய சம்பந்திகளும் ஐயாவுடைய பிள்ளையுமே எம்பியாக இருக்காங்க. நானே ஒரு விமர்சனத்தை வச்ச ஒரு நபர். அப்போ அதே விமர்சனம் என் மீது வரும் இல்லவா? அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ நாளைக்கு ஏன்னா இப்போ என் குடும்பத்திலையும் உறுப்பினர்களாக இருக்காங்க, அரசியல் கட்சியில் பயணிக்கிறாங்க. நாளைக்கு அந்த கட்சியினுடைய சீனியாரிட்டி அடிப்படையில் கூட அந்த பதவி கொடுத்தால் கூட அது ஒரு விமர்சனம் வரும். ஆனால் இந்த 60 ஆண்டு கால அரசியல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லை? திமுக அதிமுகக்கு மாற்று இல்லை, இந்த 2 போலர்ஸ்க்கு நடுவில் நான் நின்று அரசியல் பண்ணுவேன். அது ஐடியாலஜி தமிழ் தேசியமாக இருக்கலாம், இடதுசாரி இருக்கலாம். அவர்கள் யாரும் பெருசாக சோபிக்கலையே. உங்கள் கொள்கை இல்லை தமிழ் தேசிய விழிப்புணர்வோ இல்லை நீங்கள் முன்னெடுக்கிற அரசியலோ எந்த இடத்துல வெற்றி பெறும் நம்புறீங்க? நீங்கள் ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு முன்பு தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு 2009 இனப்படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நிச்சயமாக ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற போது அது வளர்ந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள், மறுக்க மாட்டீர்கள் நான் நம்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவுடன் கூட்டணியில் இருந்த காரணத்தினால் திரு வேல்முருகன் அதற்கு முன்பு இருந்த பலரை இழந்திருக்கிறார். அதில் முக்கியமானது சீமானுடைய எதிர்ப்பு. சீமானும் உங்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னு தெரியும், என்ன வார்த்தைகளை 2 பேரும் நீங்கள் கூப்பிட்டுருப்பீங்கன்னு நான் நேரிலேயே கூட பார்த்துருக்கிறேன். அது போன்ற இழப்புகளை மீண்டும் சரி செய்வதற்கு, அந்த உறவுகளை பொறுப்பதற்கு வேல்முருகன் முயற்சிப்பாரா?
இல்லை அது ஒன்றும் முயற்சி இல்லை. அது பொதுவெளியில் இல்லை. நாங்கள் இப்போது கூட சில நாட்களுக்கு முன்பு திரு சீமானும் நானும் தொலைபேசியில் பேசிக்கொண்டோம். அங்கே கீழே இருக்கிற அந்த தொண்டர்கள் தான் உணர்ச்சி வயப்பட்டு திமுகவுக்கு அண்ணன் சொம்பு அடிக்கிறாரு, திமுகவுக்கு அண்ணன் அறிவாலயத்தில் ஏதோ வேலை செய்கிறாரு அப்படிலாம் இழிவாக பேசுவாங்க. ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு மாண்பு கருதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதி அவருடைய மனைவியை அண்ணின்னு சொல்லிட்டேன். அதுவே ஒரு பெரிய குற்றமாக தமிழ் தேசியர்கள் எல்லாம் என்னை வந்து அவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக என்ன சொல்லுவாங்க, உங்கள் பாணியில் சொல்லணும்னா இப்போ இந்த இணையதளத்தில் கமெண்ட்ஸ் பிரிவில் சொல்லுவாங்க, கழுவி ஊற்றினார்கள். அதெல்லாம் அதே இப்போ என்னையே கூட என் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அண்ணான்னு கூப்பிட்றாங்க. அப்போ உடனே அவருக்கு உனக்கு அண்ணனா அப்படின்னு அது நக்கல் பண்ணக்கூடாது. அப்படிலாம் வந்து நாம் தமிழ் கட்சியிலிருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்துலாம் கடுமையான விமர்சனங்களை, அதை வாயில் சொல்ல முடியாத வார்த்தைகளில் என்னை விமர்சனம் பண்ணுவாங்க. தனிப்பட்ட என்னுடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் குறித்து விமர்சனம் செஞ்சுருக்காங்க. நான் அதையெல்லாம் கடந்து போகிறேன். நம்முடைய விமர்சனம் என்பது ஆக்கப்பூர்வமானது இருக்கணும், அறிவுபூர்வமானது இருக்கணும், ஒரு சரியானதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அரசியல் வகுப்பே 1.5 மணி நேரம் காலையில் நான் என்னுடைய முகநூல் நேரங்கள் மூலமாக நான் எடுத்துகிட்டு தான் உங்களை நான் சந்திக்கிறேன். அதனால தான் என்னுடைய தொண்டை வந்து அதிக நேரம் பேசக்கூட எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அரசியல்வாதி என்றாலே அவங்க எப்படி வேணுமாலும் வாழ்வாங்க, எப்படி வேணுமாலும் இருப்பாங்க, எப்படி வேணுமாலும் மாற்றி பேசுவாங்க, அவங்க நாக்கு எப்படி வேணுமாலும் பிறண்டு பேசும் அப்படின்னு இருக்கிறாங்களா? அது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசியல் அனுபவம் உடையவராக இந்த தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு? இல்லை, அது நான் வந்து கடந்த 5 ஆண்டுகளாக சண்டை போட்ட திமுக முதலமைச்சரோடு, பேரவைத் தலைவரோடு, அமைச்சர்களோடு அந்த நிறைவு நாளில் எனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சட்டமன்றத்துக்கே ஒரு மாண்பு. அதை கூட சில பேர் ரொம்ப மோசமாக சாகியோ அது இப்போ திமுக ஐடிவிங்கே செய்கிறாங்க. அதெல்லாம் தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. சட்டமன்றத்தில் அது அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது நான் அப்படி பேசியிருக்கிறேன், கலைஞர் இருந்தபோதும் பேசியிருக்கேன், கூட்டணி இருந்தபோதும் பேசியிருக்கேன். இல்லாத ஒரு மாண்பு, ஒரு அவை நிறைவு செய்கின்ற போது அங்கே இருக்கிற பேரவைத் தலைவரை, முதலமைச்சரை, நமக்கு 1000 கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அவர்களை ஒரு பாராட்டி உற்சாகப்படுத்தி நீங்கள் திரும்ப அந்த பதவிக்கு வரணும், அந்த இடத்துல வந்து அமரணும் அப்படின்னு பேசுவது ஒரு மரபு, ஒரு மாண்பு. அந்த மாண்பை நான் கடைபிடித்து 5 ஆண்டு காலம் சண்டை போட்ட வேல்முருகன் ஒரு 2 நிமிடம் தான் இருக்கும் அவங்கள பாராட்டி பேசுனது. உடனே வேல்முருகன் நேற்று வரைக்கும் மந்திரியோட தெரியல, ஊழல் பண்ணது தெரியலையா, அவங்க அது பண்ணது தெரியல. அப்போ என்ன நம்ம சொல்ல வரன்ற கூட ஒரு டைமிங் முக்கியம் தானே சார்? இல்லை, நான் என்ன சொல்றேன், இதாங்க இந்த நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் வச்சு எந்த விஷயத்தை சொல்லிட்டு எதை சொல்கிறீங்க? இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் இது பண்ணும்போது யாருமே உங்களை விமர்சிக்கல, அதாவது நீங்கள் நிலைப்பாடு மாறுறீங்கன்னு விமர்சிக்கல. ஆனால் இப்போ நான் கூட்டணி விட்டு விலகிறேன், இனிமேல் தான் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா அதில் நான் மாறுபடுறேன். நீங்கள் வந்து நீங்கள் சேர்த்து பொதுக்கூட்டத்தில் ஒரு ஸ்பீச் நீங்கள் கேட்டீங்களா இல்லையா? பார்த்துருக்கேன். அதை விடையா? இல்லை, அதுக்கு முன்னாடி ஸ்பீச் எல்லாம் அதை விட அதிகமாக. ஆனால் அன்னைக்கு கூட்டணிக்குள்ள இருந்தீங்க, இல்லை கூட்டணி வெளியே வந்து இல்லை. ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் சட்டமன்றம் ஆளுநரை குறித்து ஒரு நாள் உரை வரும்ல, அதில் அத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இது ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறவில்லை, இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராகிய நீங்கள் ஆளணும், அமைச்சர்களை நீங்கள் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி பேசிருக்கீங்க சட்டமன்றத்தில். அன்னைக்கெல்லாம் நீங்க பேசுனீங்க, அன்னைக்கு ஒட்டுமொத்தமா கைத்தட்டினாங்களா இல்லையா? இல்ல, அன்னைக்கு பேசுனீங்க, ஒட்டுமொத்த அவையே கைத்தட்டி ஈஸ்வரனே ஒரு மாதிரி பார்த்தாரு, அதெல்லாம் வைரலானதெல்லாம் உண்டு. ஒட்டுமொத்தமா அவை அமைச்சர் எம்எல்ஏக்கள் எல்லாரும் கைத்தட்டினாங்க சார். 2026 வந்து தமிழ்நாடுக்கு சட்டமன்ற தேர்தல் மூலமாக பல அடுத்த கட்ட என்ன அப்படிங்கிறத ஒரு பிரேக்கப் பார்க்கலாம். தமிழக வாழ்வுரிமை கட்சி 2000க்கு பிறகு என்ன திட்டம் வச்சிருக்காரு வேல்முருகன்? 2026க்கு பிறகு நாங்கள் வந்து இப்போ அதான் உங்களுக்கு தெரியும், இப்போ பல கட்சி, பல சின்ன அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், விவசாய அமைப்புகள் எல்லாரும் வந்திருக்காங்க, சுற்றுச்சூழல் அமைப்புகள், அவர்கள் எல்லாரும் என்னை வந்து சந்தித்து நாங்கள் கலந்து பேசி கொண்டிருக்கிறோம். அதனால் அதுமாதிரி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் என்னுடைய தலைமையில் சுமார் 150க்கும் மேற்பட்ட அமைப்பு இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதில் பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் எல்லாம் இப்போ திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறது. அது வந்து தேர்தலுக்கான ஒரு உடன்படிக்கை. அவர்கள் சீட்டு மக்களுக்காக பணியாற்றணும், சட்டமன்றத்துக்கு போகணுன்னா அது ஒரு கூட்டணி வச்சு தான் ஆகணும். அந்த கூட்டணி மூலமாக தான் இங்கே அதிகாரங்களை வெல்ல முடியும், பெற முடியும் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன், உணர்றேன். இன்னும் கேட்க போனால் எனக்கு திமுக கொடுக்க வந்த 1 சீட்டோ அல்லது 2 சீட்டோ என்பது அது சீட்டு இல்லை, அது எம்எல்ஏ பதவி என்பதையும் நான் அறிவேன். அதனால் அந்த பதவியே வேண்டாம் என்று நான் தூக்கி போடுகிறேன். பல கட்சிகள் அந்த பதவி இருந்தால் தான் சட்டமன்றத்தில் நீங்கள் சொன்னது போல் பணியாற்ற முடியும் என்று உணர்றாங்க. ஆனால் எனக்கு வந்து தேர்தல் அரசியல் பதவி இல்லாமலே இந்த மக்களை அணிதிரட்டி இந்த மக்களுக்கான போராட்டங்கள் மூலமாக கடந்த காலத்தில் நான் எண்ணற்றதை சாதித்திருக்கிறேன். அப்படி சாதிக்க முடியும் என்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு தான் நான் வந்து இந்த முடிவை துணிஞ்சு நான் எடுத்திருக்கிறேன். அதே நேரத்தில் ஒத்த கருத்துள்ள இயக்கங்கள், அமைப்புகள், அரசியல் கட்சிகளுடைய கருத்து கேட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த 2026 தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். அது வந்து பெரும்பான்மை உறுப்பினர் 2026 தேர்தலில் வேல்முருகன் போட்டி இல்லை, ஆனால் வேல்முருகன் சார்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய இல்லை, அதை தான் சொல்கிறேன். அதை கூட இப்போ வந்து அதை கூட எங்களுடைய கட்சி வந்து இல்லைன்னா நீங்கள் அதை மறுபடியும் பண்ணணும், இப்போ வந்து நீங்களே போட்டியில் நாங்கள் இப்படி தனியாக போட்டிடுறது,
நீங்கள் போட்டிட்டு தான் ஆகணும் கட்சியினுடைய நன்மைக்காக தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்து வெற்றி பெறுகிறோம் இல்லை, இப்போ இருக்கிற சூழலில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா 4 முனை போட்டி இருக்குது. இந்த 4 முனையில் போட்டு வந்து சரிசமமாக பிரிகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. சமயத்தில் வெற்றியும் பெறலாம், இல்லை திமுக வலுவான ஒரு கூட்டணியோடு எதிர்கால நிற்கிறது. அவர் நலத்திட்டங்களும் திமுக அரசு சில செய்திருக்கிறார்கள், நான் மறுக்கவில்லை. ஆக அதன் அடிப்படையில் மக்களுடைய நன்மதிப்பை பெற்று மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நானே சட்டமன்றத்தில் நீங்கள் இவ்வளவு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்களே வரணும் அப்படின்னு நான் வாழ்த்திருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த அரசின் மீது விமர்சனமே இல்லையா, இந்த அரசின் தவறே செய்யலையா, இந்த அமைச்சர்கள் தவறே செய்யலையா, இந்த அரசாங்கத்தினுடைய துறை செயலாளர்கள் துறை அதிகாரிகள் எந்த தவறையும் செய்யலையா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தவறுகள்லாம் நடந்திருக்கு. அதை சுட்டி காட்ட வேண்டிய நேரத்தில் நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். இப்போ வெளியே வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக வீரியமாக நான் சுட்டி காட்டுறேன். இப்படி தான் நான் கருத்து சொல்றேன். நம்ம இந்த நேர்காணல் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல இன்னமும் டைம் இருக்கு. ஒருவேளை மீண்டும் திமுகவிலிருந்து அழைப்பு வந்தால் வேல்முருகன் ஏற்பாரா? இல்லை, அதற்கு வாய்ப்பு இல்லை சார். நான் தான் இவ்வளவு வழிகளோட ஒரு புழுங்கி உங்க தரப்பை தான் சொல்லியிருக்கீங்க. அவர்கள் ஏன்னா அவங்க ஒரு அகாமடேட்டிவ் மோட்ல தான் இப்போ வரைக்கும் டிஎம்கே இருக்கிறாங்க, நிறைய பேர் அகாமடேட் பண்றாங்க. இல்லை இல்லை இல்லை, அப்படி ஒரு அகாமடேட்டிவ் மோட்ல 5 வருடம் கூட பணியாற்றியவர் அப்படிங்கிற அடிப்படையில் மீண்டும் ஒரு ஆஃபர் வரும். இல்லை, அதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஒன்ஸ் ஒரு அரசியல் கட்சி தலைவனா இத்தனை மாவட்டங்கள்லேருந்து நிர்வாகிகளை அழைச்சி பேசி ஒரு வாரத்திலே 3 நாள் திரும்பி தமிழ்நாடு முழுக்க வந்து கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடியிலேருந்து சிரமம் எடுத்து காரில் வந்து ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்காம பஸ்ஸில் வந்து நின்றுக்கிட்டு வந்து அப்படி இந்த கூட்டங்களை நாங்கள் வந்து ரொம்ப விரிவாக 15 நாளாக நாங்கள் ரொம்ப டீப் அண்ட் டெப்த்தாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய அரசியல் குழு, செயற்குழு, தலைமை குழுலாம் அப்படி எடுக்கப்பட்ட ஒரு முடிவை ஒரு முதலமைச்சர்கிட்ட வந்த ஒரே ஒரு வேண்டுகோளுக்காக உடனே நான் வந்து திரும்ப அவருடைய அழைப்பை ஏற்று நான் அந்த கூட்டணியில் சேருவேங்கிறது நிச்சயமாக சாத்தியங்களே இல்லை. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அடுத்த கட்ட பயணத்தை தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சந்தர்ப்பத்தில் விரிவாக பேசுவோம் சார். நிகழ்வில் கலந்து மகிழ்ச்சி, நன்றி.